அவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய பிரான்சைஸ் என்று சொல்கிறார்கள் ப்ரோ. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விண்கல் தாக்குதல் போல வந்து ஒவ்வொரு சார்ட்டிலும் ஆதிக்கம் செலுத்தி அதன் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டின் எடையின் கீழ் ஒவ்வொரு போட்டியாளரையும் நசுக்கும் ஒரு வருடாந்திர டைட்டன். பல ஆண்டுகளாக கேமிங் கேலண்டரில் ஒரு நிச்சயம் இருந்தது. கால் ஆஃப் டியூட்டி வரும்போது மீதமுள்ள தொழில்துறை மூச்சை பிடிக்கும். பல ஆண்டுகளாக கேமிங் கேலண்டரில் ஒரு நிச்சயம் இருந்தது. ஸ்டீம் சார்ட்டுகளை பார். அந்த உயரமான டிஜிட்டல் ராட்சசன் $1 பில்லியன் மிரட்டும் முறை பீஸ்ட் மோட் கேம் டாப் 10இல் சிரமப்பட்டு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. சிரமப்பட்டு. இது வெறும் சறுக்கல் அல்ல, இது ஒரு அவமானம். இது ஒரு உள்ளூர் ஆட்டோ ரிக்ஷாவும் ஒரு பழைய இராணுவ ட்ரக்கும் அதை கடந்து செல்லும்போது எரிபொருள் தீர்ந்து போன ஃபெராரி போல இருக்கிறது. ஃபெராரி தான் பிளாக் ஆப்ஸ் 7, ஆட்டோ ரிக்ஷா ஏஆர்சி ரைடர்ஸ், ட்ரக் அதுதான் புதிதாக அடிச்சான் பாரு கிராக்டு என்று பெயர் எடுத்த பேட்டில்ஃபீல்ட் 6. இது வெறும் குறைந்த எண்கள் அல்ல, இது முழு ஷூட்டர் வகையிலும் ஒரு சினிமேட்டிக் திருப்புமுனை. நாம் ஒரு துயரத்தை நிகழ்நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கால் ஆஃப் டியூட்டி தலைப்புக்கு சார்ட் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒத்த ஒரு பெயர், ஒரு போட்டியாளர் மற்றும் ஒரு புதிய கேமை மேலே பார்ப்பது என்பது ஒரு வணிக சரிவு மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார விழிப்புணர்வு அழைப்பு. பேட்டில்ஃபீல்ட் 6 நாம் உண்மையிலேயே விரும்பிய பெரிய அளவிலான குழப்பத்தை வழங்குகிறது. மற்றும் ஆர்சி ரைடர்ஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஷூட்டர் எங்கிருந்தோ வந்து ஒரு எதிர்பாராத அதிக எதிர்பார்ப்பு நிகழ்வாக மாறியது. வீரர்கள் ஒரே மாதிரியான ரெசிபியுடன் ஒரு புதிய பூச்சு மட்டும் இல்லாமல் புதிய அனுபவங்களுக்காக பசியுடன் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது. பெயர் மட்டுமே ஒரு மாய புல்லட் என்று அவர்கள் நினைத்தார்கள் பாஸ். தயாரிப்பின் தரத்தை பொருட்படுத்தாமல் பணம் அச்சிட பிளாக் ஆப்ஸ் மரபு போதும் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் வருடாந்திர வெளியீட்டு அட்டவணையை பார்த்தார்கள். ஒரு அரை வேக்காடு எப்போதுமே ஆன்லைனில் இருக்கும் காம்பெயினை நீங்கள் நிறுத்தக்கூடாது கேமிங் கடவுளே என்று நினைத்து நாம் எல்லாம் செம்மறியாடுகளைப் போல வரிசையில் நிற்போம் என்று நினைத்தார்கள். ஆனால் நாங்கள் நிற்கவில்லை ப்ரோ. திரண்ட சோர்வு குடியேறிவிட்டது. கேமின் கடந்தாண்டு வெளியான கேமின் பைத்தியக்காரணமான அதிகபட்ச வீரர்கள் எண்ணிக்கை மறைந்துவிட்டது. இந்த ஆண்டு அது அதன் ஒரு பகுதிதான். ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் நாங்கள் பொய்களை நினைவில் வைத்தோம். நாங்கள் கொள்ளையடிக்கும் பணமாக்குதல், காலிங் கார்டுகளில் ஏஐ உருவாக்கப்பட்ட அழுக்கு மற்றும் நாம் ஒரு முழுமையான கேமை அல்லாமல் மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஒரு தளத்தை வாங்குகிறோம் என்ற உணர்வை நினைவில் வைத்தோம். இந்த அமைதியான ஸ்டீம் வெளியீடு ஆயிரக்கணக்கான பிசி விளையாட்டாளர்கள் இறுதியாக போதும் என்று சொல்லும் ஒலி. இது கார்ப்பரேட் சக்திக்கு உண்மையை பேசும் சந்தை. உங்கள் ரசிகர்களை பணம் எடுக்கும் இயந்திரங்களைப் போல நடத்தும்போது உங்கள் பிராண்ட் விசுவாசத்திற்கு ஒரு காலாவதி தேதி உள்ளது. டெவலப்பர்கள் இந்த அவமானத்தை துடைக்க முயன்று சீக்ரெட்டாக பேசலாம். இது கேம் பாஸில் உள்ளது அல்லது கன்சோல்கள் தான் முக்கிய தளம். ஆனால் ஸ்டீம் எண்கள் பிசி சந்தையின் அந்த அசல் டிஜிட்டல் இதய துடிப்பு ஒரு கொடூரமான நேர்மையான கதையை சொல்கிறது. பிளாக் ஆப்ஸ் பெயர் இனி ஒரு கேடயம் அல்ல. ஸ்டூடியோவுக்கு ஸ்கோர்போர்டை பார்க்கவும் தங்கள் அகங்காரத்தை விழுங்கவும் முதல் இடத்தை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போர் முடிவடையவில்லை, ஆனால் கால் ஆஃப் டியூட்டி ஒரு மிக பெரிய போரில் தோற்றுவிட்டது. ஏனென்றால் முடிவில் ப்ரோ பிக்சல்கள் மறையும், ஆனால் சந்தை ஆதிக்கம் நீங்கள் வீரர்களை மதிக்கும் போது மட்டுமே அது மீண்டும் உயிர் பெறிக்கும்.